கேம்பிளிங்குங்கிற எந்த ஒரு அடிப்படையிலுமே கேம்பிளிங்கை வந்து ப்ரமோட் பண்ணாதீங்க, கேம்பிளிங்குள்ள போய் மாட்டிக்காதீங்க. எனக்கு காசு வருது தானேன்னு சொல்லிட்டு இந்த ஷாருக் கான் ஒரு இடத்துல விளக்கம் கொடுப்பான். அந்த மாதிரி ஒரு விளக்கத்தெல்லாம் வந்து விளக்கண மாதிரி பேச முடியாது. அதாவது அதுவே ரொம்ப ஒரு அபத்தமான ஒரு விளக்கம். வந்து என்ன சொல்லுவாங்க வந்துட்டு, நீங்க வந்து சிகரெட் கம்பெனிஸ்க்கு வந்து விளம்பரம் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி சுகர் ஐட்டம் பேஸ்டு கம்பெனிஸ்க்குலாம் வந்து அந்த அந்த குடிக்கிறது இதுக்கெல்லாம் அந்த விளம்பரம் கொடுக்குறீங்க போறீங்க. மெயினா வந்து இந்த பானு இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் போடுறீங்க, இதெல்லாம் நீங்க போடுறது இல்ல, அதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தெரியுது, அப்புறம் ஏன் அதுக்கு விளம்பரம் பண்றீங்க அப்படின்னா உடனே அந்த ஆக்டர் ஷாருக் கான் தான் உடனே என்ன சொல்லுவாப்புல, அப்படின்னா பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாப்புல திமுறா. அப்படின்னா பேன் பண்ணுங்க. ஏண்டா உனக்கு பேன் பண்ண மாட்டேன், ஏன்னா உனக்கு அதுல காசு வருது, அதே போல எனக்கு இதுல காசு வருது, அதனால நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அடாவடியா ஒரு பதில சொல்லுவாரு. இந்த இது வந்துட்டு சாவேஜ் ரிப்ளே அப்படின்னு சொல்லி கொண்டாடி. நான் கேக்குறது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு அக்கறை இல்லைங்கிறனால தான் கவர்மெண்ட் எந்த கேள்வி கேட்கிறோம். இப்ப நம்ம எல்லாருமே சொல்றது அதை பேன் பண்ணுன்னு தான் சொல்றோம். கவர்மெண்ட் அதை செய்ய மாட்டேங்குது. செய்யாம இருக்கிற கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸே கேள்வி கேட்கிறோம். இன்னைக்குமே பொலிட்டீஷியன்ஸ் ஏன் ஸ்கவுண்டர்னு சொல்லி திட்டுறாங்க. ஏண்டா இப்போ பொலிட்டீஷியனாவே ஒரு கெட்ட பேர் ஏன் இருக்கு? ஏன்னா அவன் புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கனாலதான் அந்த கெட்ட பேர் இருக்கு. எந்த ஒரு நல்ல தலைவரையும் அவன் வந்து பொலிட்டீஷியன் சொல்ல மாட்டான், தலைவர் தான் சொல்லுவான், லீடர் தான் சொல்லுவான். ஏன்னா பொலிட்டீஷியன்ங்கிற அந்த வார்த்தையவே கரெக்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க இன்னைக்கு இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ். அவங்க தலைவர்களா இல்ல, வியாபாரிகளா இருக்கான், புரோக்கர்களா இருக்கான். அவன் தடுக்க மாட்டான். அவன் கமிஷன் காசுக்காக இந்த மாதிரி மக்கள் கெட்டு போனா பரவாயில்ல நினைப்பான். நீ என்ன சொல்ற? மக்கள் தான் என்ன வாழ வைக்கிறாங்க, மக்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், மக்களுக்கு நான் என்னோட வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன்னு நீ சொல்ற இல்ல, இதுவும் நடிப்பான் தான் நாங்க கேட்கிறோம் உங்ககிட்ட. அந்த எண்ணம் உனக்கு இருந்துச்சுன்னா குறைஞ்சபட்சம் உங்ககிட்ட காசு இருக்கு, இந்த இதுல வர இந்த ஒரு சின்ன அமௌண்ட் வச்சுதான் நீ வாழணும்னு அவசியம் இல்ல. உனக்கு உன்னோட கெரியர்லயே பெரிய கோடிகளை நீ சம்பாதிக்கிற. இப்ப ஷாருக் கான் மாதிரி நடிக்கிற, இதை பேசணுமா? அந்த விளம்பரத்தை கொடுக்குற காசு நீ படத்துல நடிக்கிற காசுக்கு ஈக்குவலா? இவ்வளவுதான் விஷயம். ஆனா ஒரு சின்ன ஒரு காசுக்காக எத்தனை கோடி மக்கள் நாசமா போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற பாரு, இந்த ஒரு கெட்டத்தனத்தை தான் கேள்வி கேட்கிறோம். இதே தனத்தை ஒரு அரசியல்வாதி பண்ணாலும் நாங்க கேட்போம். கேட்காமலாம் யாரும் இல்ல, கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. என்ன அதிகாரம் இல்ல, அதோட இது திமுறா அப்படி பதில் கொடுத்துட்டு, இது தப்பான பதில். இது தப்பான பதில்ங்கிறது திமுறான பதில். ஒரு அக்கறை இருக்கணும் மக்கள் மீது. சரி, முடிஞ்ச வரைக்கும் நம்மனால வந்து அடுத்தவன் கெட்டு போயிடக்கூடாது, நீ கரெக்டா வாழ்றங்கிறது அது உன்னோட பிரச்சனை. ஆனா நம்மனால இன்னும் 4 பேர் கெட்டு போயிடக்கூடாதுங்கிற அளவுக்குனாச்சும் நீ வாழுன்னு தான் நம்ம சொல்றோம். அதான் கூட இவங்களுக்குலாம் எண்ணங்கள பேசிக்கலி அந்த நடிகர்களுக்கு அந்த எண்ணங்கள. இதைத்தான் நம்ம இங்க இன்னும் சொல்றோம். தயவு செஞ்சு நீங்க ஏமாறுறீங்க, நீங்க வந்து நாசமா போறீங்கிறது ஒண்ணு, நம்மளை பார்த்து 10 பேர் நாசமா போறாங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கு பாரு, அதுனாச்சும் வளர்த்துக்கோ.